ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய விஷயங்கள் நம்ம இந்த பிரபஞ்சத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா? சண்டே நம்ம பிரபஞ்சம் பதிவுகள் தான் போடுறோம். அதில் நிறைய டாபிக்ஸ் நம்ம பார்த்துட்டே வர்றோம். அதில் நம்ம இன்னைக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விஷயம், இந்த விஷயம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தோணிகிட்டே தான் இருக்கும். ஏன்னா இந்த பிரபஞ்சம் இந்த பணக்காரங்களாக இருக்காங்க பார்த்தீங்களா, நல்ல வசதியாக இருப்பாங்க, ஒரு பெரிய கம்பெனி வச்சு நடத்திட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி மிக்க சிறப்பாக வாழ்ந்துட்டு இருக்கவங்களாம் அவங்களும் ஏதாவது ஒரு தப்பெல்லாம் பண்ணுவாங்க தானே, பண்ணாமையாக இருப்பாங்க. அவங்க பெருசாக தான தர்மங்கள்லாம் பண்ணுறாங்களானே தெரியல. இப்போது ஒரு கம்பெனியில் ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு, அவங்க கிட்ட வேலை செய்கிற ஒரு ஸ்டாஃப் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிடுறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ திட்டுறாங்க, வேலை விட்டு நிறுத்திடுறாங்க, அந்த மாதிரியெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் அந்த கருமெல்லாம் அவங்களுக்கு வராதா? எப்படி இவங்க மட்டும் இவ்வளோ வசதியாகவே இருக்காங்க? சரி, அவங்க குடும்பத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அப்பா ரொம்ப ரூடாக இருந்திருப்பார் ஆளுக்கிட்ட, கொஞ்சம் கூட யாரையும் மதிச்சிருக்கவே மாட்டார். ஆனால் அவர் பையன் பாருங்க நல்லா இருக்காரே, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ அப்பா செஞ்ச கருமெல்லாம் பையனுக்கு வராதா? அப்படியெல்லாம் உங்களுக்கு தோணும் இல்லைங்களா? அவரோட பேரனாக இருப்பார், அவர் ஒரு சின்ன பையனாக இருப்பார், ஒரு 20 வயசு தான் இருக்கும். அந்த பையன் பார்த்தீங்கன்னா பெரிய காரில் ஜம்முன்னு வருவான். அந்த தாத்தா அப்படியெல்லாம் ஆளுகளெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிற மாதிரியெல்லாம் பண்ணி வேலை வாங்கியிருக்காரு. ஆனாலும் அவங்க பையன் நல்லா இருக்காரு, அவங்க பேரன் நல்லா இருக்காங்க, அவங்க குடும்பம் மட்டும் நல்லா இருக்கே. அப்படியெல்லாம் தோணும்ல. எங்கள் அப்பாலாம் விவசாயியாக இருந்தார், அவ்வளோ எல்லாத்துக்கும் நல்லதே செஞ்சார். ஆனால் என்னால் கொஞ்சம் பணக்காரங்க கூட ஆக முடியல. இன்னும் எனக்கு ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸான வாழ்க்கை கூட இல்லை. இன்னும் குடும்பம் நடத்துறதுக்கு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தானே இருக்கேன். ஆனால் இவங்கெல்லாம் மட்டும் இப்படி நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன குறையே வரமாட்டேங்குதே. அவங்க வீட்டு பெண்கள் பார்த்திங்கன்னா நல்லா நிறையா நகைகள்லாம் போட்டுக்கிட்டு ஜம்முன்னு காரில் போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவன் நம்மளுக்கு ஒரு பர்சன்டேஜ் போனஸ் ஜாஸ்தியாக கேட்டால் கூட கூட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க எவ்வளோ போனஸ்ன்னு அறிவிக்கிறாங்களோ அதுதானே நமக்கு கொடுக்குறாங்க. ஏன் இப்படி இருக்குது? இவங்க மட்டும் எப்படி, அவங்க மட்டும் எல்லாம் நல்லா அனுபவிச்சுக்கிறாங்க, ஜாலியாக இருக்காங்களே, நமக்கு அது கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. நம்ம இவ்வளோ இவங்களுக்காக வேலை செய்யும்போது அவங்க நமக்கு அதை அப்படி கொடுக்கலன்னா அவங்களுக்கு மட்டும் கருமா வராதா? அவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் எப்படி, இப்போ நான் கூட சொல்கிறேன், இப்படி வாங்கி இப்படி கொடுங்கன்னு சொல்கிறேன், அப்படியெல்லாம் இவங்க ஒன்றுமே கொடுக்கறதே இல்லையே. நம்ம கண்ணு முன்னாடி எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, யாருக்கும் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்களே, வேலையை விட்டு நிறுத்துறாங்க, ஒரு பாவம் செய்கிற மாதிரி தான் தோணுது. அப்போ மட்டும் எப்படி இந்த பிரபஞ்சம் இவங்களுக்கு எல்லாமே செய்யுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுதா? கண்டிப்பாக தோணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மிகப்பெரிய பணக்காரர்களை பார்க்கும்போது நம்ம கண்டிப்பாக இவங்க என்ன செய்கிறாங்க, இவங்க மட்டும் இப்படி நல்லா இருக்காங்களே அப்படியெல்லாம் தோணும். ஓகேயா? அது தோணதான் செய்யும். ஆனால் இந்த பிரபஞ்சம் ஒரு விஷயத்தை பார்க்குது. ஓகேங்களா? அந்த பிரபஞ்சம் இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கும். ஆனால் நம்ம கண்ணுக்கு அது தெரியாது. சில விஷயங்கள் நம்ம நேரடியாக நம்ம கண்ணுக்கு அது தெரியாது. அதுக்குள்ளே பல விஷயங்கள் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் பிரபஞ்சம் அப்படி இல்லைல்ல. அந்த பிரபஞ்சத்துக்கு 1000 கண்கள். அது எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அது பார்த்துக்கிட்டே தான் இருக்கு. அப்படி பார்க்கும்போது பிரபஞ்சத்துக்கு தெரிகிற விஷயங்கள் நமக்கு தெரியறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? பிரபஞ்சத்துக்கு பல விஷயங்களும் நல்லா தெரியுது, புரியுது. ஆனால் அந்த விஷயங்கள் நமக்கு தெரியவும் இல்லை, புரியவும் இல்லை. அதனால தான் அவங்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குற மாதிரி இருக்குது, நமக்கு அது கிடைக்காத மாதிரி இருக்குது. நம்ம எப்படி இந்த உலகத்தில் பிறந்திருக்கோமோ அந்த மாதிரியே நம்ம கூடயும் சிலர் பிறப்பாங்க. ஓகேங்களா? அந்த சிலர் நல்லா நம்ம படிக்கிற மாதிரியே தான் அவங்களும் படிப்பாங்க, நம்ம காலேஜ் படித்த மாதிரியே தான் அவங்களும் காலேஜ் படிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு வேலைக்கு போயிடுவோம், அவங்களும் ஒரு வேலைக்கு போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நம்ம கூடயே தான் வந்தவங்க மாதிரி இருப்பாங்க. ஒரு 10 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அவங்க நம்மளை விட ஒரு 10 படி மேலே போயிருப்பாங்க. ஓகேங்களா? நம்ம 10 படி கீழே தான் இருப்போம். எப்படிடா இவங்க மட்டும் போனாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு யோசனையாக இருக்கா?
கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 100 படி மேலே போயிடுவாங்க. ஓகேங்களா? நம்மனால அவங்கள எட்டி இனி பிடிக்கவே முடியாது அப்படிங்கிற இடத்துல நம்ம இருப்போம். அவங்க நம்மளை வேற 100 படி மேலே போயிடுவாங்க. எப்படி? நம்ம கூடயே தானே இருந்தான், நம்ம கூடயே தானே வாழ்ந்தாங்க, நம்ம சாப்பிட்டது தான் அவங்களும் சாப்பிட்டாங்க, நம்ம கூடயே என் கூட ட்ரௌசர் போட்டுட்டு ஸ்கூலில் 5வது படித்த பையன் அதே காக்கி ட்ரௌசர் அதே வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு எம்மாரியே பைய தூக்கிட்டு ஸ்கூலுக்கு நாங்கள் 2 பேரும் ஒன்றா 5வது படித்தோம். ஆனால் அவன் இப்படி இருக்கானே அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? எல்லாத்துக்குமே தோணும். இப்போது அம்பானி ஃபேமிலியெல்லாம் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா திருபாய் அம்பானி வந்து ரொம்ப நார்மலான ஃபேமிலியில் இருந்து அவர் வந்து மேலே ஏறி போனவர் தான் இல்லைங்களா? அது அந்த நம்ம படம் கூட அதெல்லாம் அபிஷேக் பச்சன் ஐஸ்வர்யா ராய் நடித்த படம் வந்தது. அதெல்லாம் அவர் கதை தானே. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி முன்னேறி போனார் அப்படின்னுலாம் காட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப நார்மலாக இருந்த பையன். இப்போ அந்த மாதிரி திருபாய் அம்பானி அவர்களோட கூட படிச்சிருப்பாங்கல்ல ஸ்கூலில், அந்த பசங்களுக்கெல்லாம் இன்றைக்கி அப்படி தானே தோணும். நம்ம இங்கே இருக்கோம், அவர் அங்கே இந்தியா உலக பணக்காரர்கள் வரிசையில் இருக்கார், எப்படி போனார் அப்படின்ற ஒரு யோசனை இருக்கும் இல்லையா? நம்ம செய்கிற மாதிரியே அவங்களே எல்லாமே சரியாக செஞ்சுட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பார்க் ஆகுது இல்லைங்களா? ஏதோ ஒரு ஐடியா கிடைக்குது. அந்த ஐடியாவை வச்சு தான் அவங்க மேலே போகிறாங்க. அப்படியே வச்சுக்கோங்க, அவரே எடுத்துக்கலாம். அவர் வந்து முதல்ல ஒரு விஷயத்தை அவங்க கையில் எடுத்துட்டு அந்த விஷயத்தை அவங்க செய்ய பார்க்குறாங்க. சரி, செய்யறாங்க. சரிங்களா? அந்த வேலையை அவங்க செய்கிறாங்க. அந்த வேலை வந்து அவர் ஒருத்தர்னால செய்ய முடியாது. உடனே அவருக்கு கீழே வந்து அவர் ஒரு 4 பேர்த்த வேலைக்கு சேர்த்திக்கிட்டு அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறார். அந்த 4 பேர்த்துக்குமே இவரோட ஐடியாவால் தான் அவங்க 4 பேரும் ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அந்த 4 பேர் பத்தலை அவருக்கு. அதுக்கப்புறம் கீழே அந்த 4 பேர்த்துக்கும் கீழே 40 பேர்த்த வேலைக்கு எடுக்கிறார். இந்த இவரோட ஐடியா தான் அந்த 4 பேர் வேலை செய்கிறாங்க. அந்த 4 பேரும் சொல்கிறத அந்த 40 பேரும் கேட்டு செய்கிறாங்க. ஆனால் ஐடியா யாருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த முதல்ல அவரை வந்து ஏன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அந்த ஏ அப்படின்றவர் தான் BCDEன்னு 4 பேர்த்த சேர்த்துறார். அப்போது இந்த ஏவோட ஐடியா தான் இவங்க 4 பேரும் வேலை செய்கிறாங்க. இவங்க 4 பேரும் சொல்கிறத கேட்டு மிச்ச கீழே இருக்க 40 பேர் வேலை செய்கிறாங்க. அந்த 40 பேருக்கும் வேலையை கொடுத்ததுக்கப்புறமா திரும்பியும் ஆள் வேணுங்கிறதுக்காக 400 பேர்த்த வேலைக்கு எடுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த 400 பேரும் இந்த 40 பேர் சொல்கிறத கேட்டு செய்கிறாங்க. அந்த 400 பேரும் பத்தாததுக்கப்புறம் 4000 பேர்த்த எடுக்கிறாங்க வேலைக்கு. ஓகேங்களா? அந்த 4000 பேரும் இந்த 400 பேர் சொல்கிறத கேட்டு வேலை செய்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா இந்த 400 பேர்த்தையும் இந்தியா முழுக்க அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரிலையன்ஸோட டிஜிட்டல் மார்க்கெட்டெல்லாம் இருக்கு இல்லையா? அவங்க ரிலையன்ஸ் டிஜிட்டல்னு இருக்கும். அது யாரோட ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பானி அவர்களோட ஐடியா தான். ஆனால் அதுக்கு கீழே எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க புரியுதா? அந்த 4000 பேர்த்துக்கு கீழே 40,000 பேர் வந்துடுறாங்க. அந்த 40,000 பேர்த்துக்கு கீழே 4 லட்சம் பேர் வர்றாங்க. ஓகேங்களா? ஆனால் ஐடியா யாரோடது? அந்த ஏன்ற அம்பானினே வச்சுப்போம், அம்பானி அவர்களோடது. அம்பானி அவர்கள் முதல்ல 4 பேர்த்த சேர்த்துறார். அதில் அவங்க அப்பாவும் வர்றாருன்னு வச்சுக்கோங்க. அவங்க அப்பாவும் வர்றார். அந்த ஒரு 400 பேர் 40,000 பேர் ஆகிறப்ப அவங்க அப்பாவுக்கு கீழே அம்பானி அவர்கள் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 4 லட்சம் பேருங்கிறது அப்புறம் 40 லட்சம் பேர் ஆகுறாங்க. அப்படியே அந்த குரூப் வந்து இந்தியா முழுக்க பரவி எல்லாமே ரிலையன்ஸ் டிஜிட்டல், ரிலையன்ஸ் கிளாத்திங்கு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த ரிலையன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களே வந்துடுது. அவங்க இந்தியா முழுக்க வியாபிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் உலகம் முழுக்க கூட இப்போது வியாபிச்சிருக்காங்க. அந்த உலகம் முழுக்க வந்து இவங்களுக்காக 4 கோடி பேர் வேலை செஞ்சாங்க. அப்படின்னா யாரோடைய ஐடியா? அந்த ஒரு மூளை தான். அந்த ஒரு மூளை ஒரு 4 கோடி பேர்த்துக்கு சாப்பாடு போட்டுட்ருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா? ஒரே ஒரு மூளை தான். இதிலிருந்து கிளம்பி அடுத்ததுக்கு போயின்னு சொல்லி இப்படியே உலகம் முழுக்க இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது? இந்த பிரபஞ்சம் என்ன பார்க்குது அப்படின்னா, இவன் ஒருத்தன் எத்தனை பேர்த்தோட வாழ்க்கையை செம்மைப்படுத்தியிருக்கான்
புரிஞ்சுதுங்களா? இப்போது ரிலையன்ஸ் டிஜிட்டலே வந்து இந்த ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்ஷுன்னு வந்திருக்கு, ரிலையன்ஸ் டிஜிட்டல்னு இருக்குது. அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு நிறைய பெண்கள் வேலை செஞ்சிட்ருப்பாங்க. ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்ஷில் பார்த்தீங்கன்னா காய்கறி, வெங்காயம், தக்காளியிலேருந்து எல்லாமே கிடைக்கும். அங்கே வந்து நிறைய பெண்கள் வேலை பண்ணிகிட்ருப்பாங்க. நீட்டாக அந்த ஒரு அதுக்கு ஒரு அவங்க யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அது மேலே போட்டுட்ருப்பாங்க. அவங்க நீட்டாக அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதே போல் ரிலையன்ஸ் டிஜிட்டல்னு இருக்குது. அங்கே போய் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும், ஃபோனு அது இதெல்லாம், சிஸ்டமு, கம்ப்யூட்டரு அப்படியெல்லாம். அதுக்கு வந்து ஒரு கம்மி சேலரி தான், ஒரு 20,000 ரூபாய் தான் இருக்கும். அதுக்கு அங்கே நிறைய பசங்க அங்கே வேலை பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த மாதிரி இது இப்போது கோயம்புத்தூர் மாதிரி ஒரு சிட்டிலையும் இருக்குது. கோயம்புத்தூரை தாண்டி மேட்டுப்பாளையம், அன்னூர், அந்த மாதிரி சின்ன சிட்டிஸும் இருக்குது இல்லைங்களா? அங்கேயும் அந்த அந்த மாதிரி பசங்க பொண்ணுங்க வேலை செய்கிறாங்க. அப்போது அத்தனை பேர்த்துக்கும் இப்போது அந்த அன்னூரில் இருக்கிற ஒரு பையன், அன்னூரில் பிறந்து வளர்ந்த பையனாக இருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த பையன் வந்து டெய்லியும் கோயம்புத்தூரில் தான் அது இருக்குது அப்படின்னா, கோயம்புத்தூருக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு திரும்பியும் அவ்வளோ தூரம் போகணும். அன்னூர் இங்கிருந்து ஒரு 35 கிலோமீட்டர் இருக்கும், மேட்டுப்பாளையம் ஒரு 40 கிலோமீட்டர் இருக்கும், இந்த பக்கம் பொள்ளாச்சி பார்த்திங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் இருக்கும். அந்த மாதிரி இந்த சுற்றியும் சின்ன சின்ன டவுன்ஸ் இருக்குது. அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வேலை இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ எலக்ட்ரானிக்ஸ் வேலை இல்லை அப்படின்னா அவங்க எல்லோரும் கோயம்புத்தூருக்கு தான் வந்தாகணும். அப்போது கோயம்புத்தூருக்கு வந்துட்டு காலையில் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்துட்டு திரும்பியும் சாயந்தரம் அவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னா ஒரு சிரமம் அவங்களுக்கு இருக்கும். சரி, அந்த சிரமம் வேண்டாம், நம்ம கோயம்புத்தூர்லேயே ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டு நம்ம வேலை பார்க்கலான்னா அதுக்கு காசு செலவாகும் இல்லைங்களா? ஒரு ரூம் எடுத்து வீட்டிலேருந்து வெளியே வந்து ஒரு பையன் இருந்தான் அப்படின்னா ஒரு ரூமில் தங்கிட்டு ஒரு சாப்பிட்றக்கு அவனுக்கு ஒரு 10,000 ரூபாயாவது ஆகுமா? அப்படி ஆச்சு அப்படின்னா அவன் ஒரு 20,000 தான் சம்பாதிக்கிறான்னா அவன் வந்து இப்போது 10,000 இங்கேயே செலவாயிடும், வெறும் 10,000 தான் அவன் வீட்டுக்கு கொடுப்பான். இல்லையா, அவன் வந்து அவ்வளோ தூரம் பயணிக்கணும். ஒரு நாளைக்கு காலையில் 40 கிலோமீட்டர் பொள்ளாச்சியிலேருந்து இங்கே வர்றாங்க அப்படின்னா 40 கிலோமீட்டர் பயணம் பண்ணி கோயம்புத்தூர் வந்துட்டு திரும்பியும் சாயந்தரம் இவங்க 9 மணிக்கு தான் அனுப்புவாங்க. 9 மணிக்கு திரும்பி 40 கிலோமீட்டர் போகிறக்கு அவன் 11 மணி ஆகும் வீடு போய் சேர்றக்கு. திரும்பியும் காலையில் ஒரு 7 மணிக்கே கிளம்பி ஓடி வரணும். அப்போ அந்த கஷ்டம், அவன் படுற கஷ்டம் ஏதோ ஒன்றா 10,000 ரூபாய் செலவாகும். இல்லைன்னா அவன் கஷ்டப்படணும். காலையில் அவனுக்காக காலையிலேயே அவங்க அம்மா 5 மணிக்கே எழுந்திரிச்சு சமைச்சு கொடுக்கணும். அது மதியம் 2 மணிக்கு இங்கே வச்சு சாப்பிடும்போது அது கெட்டு கூட போயிருக்கலாம். அந்த பையனுக்கு ஒரு சிரமம் ஏற்படலாம். அந்த மாதிரி பல சிரமங்கள் இந்த தூரத்துக்காகவும், இல்லை நல்ல 9 மணி வரைக்கும் தூங்கிட்டு வேலைக்கு போகலன்னா அவன் இங்கே தங்கணும். கோயம்புத்தூர்லேயே தங்கணும்னா அவன் சாப்பாட்டுக்கும் அவன் தங்குறதுக்கும் ஒரு 10,000 ரூபாய் செலவாயிடும். வீட்டுக்கு அவனால் ஒரு 10,000 தான் கொடுக்க முடியும் அப்படின்னா அப்போது பண கஷ்டம், ஓகேங்களா? உடல் கஷ்டம் இல்லைன்னா பண கஷ்டம், அந்த மாதிரி வந்துடும். ஆனால் இப்போது இந்த ரிலையன்ஸ் வந்ததுக்கு இந்த அம்பானி அவர்களோட ஒரு மூளையினால் அவங்க வந்து எல்லா சின்ன டவுன்லேயும் ரிலையன்ஸ் டிஜிட்டல், ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்ஷு அப்படின்னலாம் வச்சுருப்பாங்க. ரிலையன்ஸ் கிளாத்திங்கு, அந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள் எல்லாமே, எல்லா துணி கடையெல்லாம் இருக்குது இல்லைங்களா அவங்களதுல, அதெல்லாம் வந்து எல்லா சின்ன டவுன்ஸ்லேயும் இருக்குது. இப்போ உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, மேட்டுப்பாளையம், அன்னூர், புளியம்பட்டி, அந்த மாதிரி சின்ன சின்ன டவுன்ஸ்லேயும் அது இருக்கா? அப்போ அங்கே யார் வேலை செய்வாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அந்த சின்ன டவுனில் பக்கத்தில் இருக்கிற பெண்கள், நிறைய பெண்களுக்கு வேலை எங்கே போய் வேலை செய்கிறதுன்னு தெரியாது. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது. அந்த கம்பெனி இங்கே வரும்போது அந்த சின்ன வேலை படிப்பு வேண்டியதில்லை. வெங்காயத்தை சுத்தமாக அடுக்கி வைக்கிறது, தக்காளியை அடுக்கி வைக்கிறது, மளிகை பொருட்களை அடுக்கி வைக்கிறதுன்னு ஒரு வேலை கொடுத்தாலும் அவங்க ஒரு மாதம் 10,000 ரூபாய் அவங்க சம்பாரிச்சிடுறாங்க. அவங்க பக்கத்துலேயே இருப்பாங்க. அந்த கடைக்கு பின்னாடியே கூட அவங்க வீடு இருக்கும். கிராமங்கள்லாம் அப்படி தான் இருக்கும். அப்படியே கடைக்கு வந்துடுவாங்க, வேலை பார்த்துருவாங்க. சாயந்தரம் லேட்டாக விட்டால் கூட அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. குழந்தைகளை பார்த்துக்குவாங்க, வீட்டுக்கு பெரியவங்களை பார்த்துக்குவாங்க, கணவருக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்குறது, அந்த மாதிரி எல்லாமே பெண்களால் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த மாதிரி படித்த பசங்க வந்து அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுற ஒரு உடல் கஷ்டம் இருக்காது. அதே போல் பண கஷ்டம், இந்த ரொம்ப சிட்டிக்கு வந்துட்டு போகிற அங்கே தங்கி சாப்பிட்ற பணம் அவங்களுக்கு மிச்சமாகும். இப்போ அந்த இடத்துல வேலை செய்கிற பையனுக்கு 20,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா அப்படியே அந்த 20,000 கொண்டு போய் அவங்க வீட்டுக்கு கொடுத்துருவான். அப்போ வீட்டுக்கு கொடுக்கும்போது அந்த வீட்டுடைய குடும்பத்துடைய பொருளாதார நிலை உயரும் இல்லைங்களா? அந்த மாதிரி இப்போது அந்த வீட்லேயே ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க அப்படின்னா 2 பேருமே அந்த மாதிரி கடைகளுக்கு போகிறாங்க வேலைக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 30,000 40,000 கிடைக்கும்போது அப்படியே அந்த குடும்பம் வளர்ச்சி அடையும் இல்லைங்களா? இப்போது இதெல்லாம் யாருனால நடந்தது? நல்லா யோசிச்சு பாருங்க.
இதெல்லாம் யாருனால நடந்தது? அவங்க படித்த படிப்புக்கு அவங்களுக்கு வேலை செய்கிற திறன் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்க வந்து இப்போது கோயம்புத்தூர் வந்து தான் அந்த வேலையெல்லாம் செய்யணும்னா அந்த 40,000 அவங்க வீடு போய் சேராது, 20,000 தான் போகும். ஒரு பொண்ணுன்னா ஹாஸ்டலில் தங்கி ஒரு சாப்பாடு சாப்பிட்டு வேலைக்கு போகிறாங்கன்னா 10,000 ரூபாய் அவங்களுக்கு அங்கேயே செலவாயிடும். அம்மா அப்பாவுக்கு 10,000 ரூபாய் தான் குடும்பத்துக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் பசங்களுக்கும். அதனால் இப்போ அந்த 20,000 ரூபாய் சேர்ந்து அவங்க வீட்டுக்கு போகுதா, அந்த குடும்பம் வளர்ச்சி அடையுதா? அப்போது இந்த இந்த புண்ணியம் யாருக்கு போய் சேரும்? புரிஞ்சுதுங்களா? எங்கேயோ பாம்பேல இருக்கிற அம்பானி அவர்களுக்கு இங்கே அன்னூரில் ஒரு குடும்பத்தை முன்னேற்றார் இல்லைங்களா? அவர் அங்கே உட்காந்துருக்காரு, அவருக்கே தெரியாது. தன்னால் இப்படி ஒரு ரமேஷும் கார்த்திகான்னு ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க வீட்டில் பையன் பேர் ரமேஷ், கார்த்திகா, சரிங்களா? அவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி, அவங்க 2 பேரும் ரிலையன்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க. சாதா வேலை தான் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க குடும்பம் டக்குன்னு பூஸ்ட் ஆகுது. ஒரு 40,000 ரூபாய் அவங்க குடும்பத்துக்கு மாதம் கிடைக்குதுங்கிறப்போ அந்த பொண்ணுக்கு சீக்கிரமாக நல்ல பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி நல்லபடியாக அவங்க வாழ வச்சுருவாங்க. பையனுக்கும் ஒரு இவ்வளோ நல்ல சேலரி வாங்குகிற பையன், சொந்த வீடு இருக்கும், நல்ல சேலரி வந்துருச்சுன்னா டக்குன்னு அவங்க ஒரு பைக் வாங்கிடுவார், ஒரு பொண்ணை நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிப்பார், அழகாக ஒரு 2 குழந்தைங்க பிறக்கும், நல்ல குடும்பமாக அது அமைஞ்சிரும். இது வந்து அம்பானி அவர்கள் பாம்பேயில் உட்காந்துட்டு இந்த ரமேஷ் கார்த்திகா குடும்பத்தை வாழ வைக்கிறார். புரியுதுங்களா? சரியா? அண்ணனும் நல்லா இருப்பார், தங்கச்சியும் நல்லா இருப்பாங்க. இது யார் பண்ணா? இந்த மூளை. ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்னு ஒன்று ஆரம்பிக்கணும், ரிலையன்ஸ் டிஜிட்டல்னு ஒன்று ஆரம்பிக்கணும், ரிலையன்ஸ்லேயே துணிக்கடை ஆரம்பிக்கணும், அந்த மாதிரி எல்லாம் ஒன்று பண்ணாங்களே. இன்னும் பல இருக்குது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒன்று செஞ்சார் இல்லையா? அதனால் இந்த இந்த புண்ணியம் அவங்கள காப்பாற்றுது. யாருன்னே தெரியாமல் அவங்களுக்கு உதவுன அந்த மூளை இருக்குது பார்த்தீங்களா அவர்கிட்ட, அந்த தான் யோசித்த ஒரு விஷயம் தனக்கு தான் ஃபேவர் தான், அவர் அதை தான் பண்ணார், அவருக்கு தான் நிறைய சம்பாதிச்சுக்கிறார். இருந்தாலும் அந்த குடும்பத்தை வாழ வச்சார் பார்த்தீங்களா? அவங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயத்தை கிடைக்க வைக்கும்போது அந்த புண்ணியத்தில் கம்மி பர்சன்ட் தான், கம்மியாக ஒரு 2% தான் அவருக்கு போகும். ஆனால் எத்தனை இடத்துலேருந்து 2% வருது? புரிஞ்சுதுங்களா? புளியம்பட்டி, சத்தியமங்கலம், அன்னூர், மேட்டுப்பாளையம், பெரியநாயக்கம்பாளையம், துடியலூர், குனியமுத்தூர், காரமடை, பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, ஒத்தக்கால் மண்டபம், உடுமலைப்பேட்டை, பழனி அப்படின்னு திண்டுக்கல் அப்படி போகும். அதாவது அத்தனை ஊர்கள், கொஞ்சம் பெரிய சிட்டிஸ் அத்தனையிலையும் இன்னைக்கு ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் இருக்குது. அத்தனை ஊரில் இருக்கிற பெண்களுக்கும் வேலை கிடைக்கிது. புரிஞ்சுதுங்களா? 4 பெண்ணோ என்னமோ 10 பொண்ணுகளோ, ஆயிரக்கணக்கில் நான் சொல்ல, 10 பேர்த்துக்கு வேலை கிடைச்சா கூட அந்த புண்ணியம், அந்த ஒரு மூளை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூளை யோசித்த ஒரு விஷயத்துக்கு போய் சேருது. அம்பானிக்கு போய் சேருது. அப்போது அவர் அந்த ஒரு சில இடங்களில் நமக்கு ஒரு தானம் பண்ணு, தர்மம் பண்ணுன்னு நம்ம சொல்கிறோம், அதுக்கே வந்து எல்லாருக்கும் புண்ணியம் கிடைக்கும்போது இப்படி தான் யோசித்த ஒரு விஷயத்தில் வேலை செய்கிறாங்க. நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஆனால் அந்த வேலை, அந்த சின்ன இடத்துல அந்த வேலை கிடைச்சது இல்லைங்களா? அதனால் புரிஞ்சுங்களா? ஒரு சின்ன கிராமத்தில் கொண்டு போய் அதை வச்சாங்க பார்த்தீங்களா, அதில் அவங்களுக்கு வேலை கிடைச்சது பார்த்தீங்களா? அதனால் அந்த புண்ணியம் அம்பானி அவர்களுக்கு போய் சேருது. அப்படி சேர்றதுனால அவர் மென்மேலும் வளர்ந்துட்டு போகிறார். அவர் சம்பாதிச்ச பணம், அவர் மூளையை வச்சு அவர் சம்பாதிக்கிற பணம் அவருக்கு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அது அவரோட சொந்த மூளைக்கு கிடைச்ச பணம். அது இல்லாத புண்ணியம் அப்படின்றீங்கல்ல, புண்ணியம். ஏன் பணக்காரர்கள் மட்டும் பணக்காரர்களாகவே இருக்காங்க? ஏன் பணக்காரர்களோட பசங்க அவங்க கோச்சுக்கிறாங்க? இதே அம்பானி அவங்க மேனேஜரை திட்டதானே செய்வார். புரிஞ்சுதுங்களா? அவங்க ஆடிட்டரை, அவங்க கிட்ட ஒர்க் பண்ணுற அக்கௌண்டண்ட்டை எல்லாம் ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவர் திட்டதான் செய்வார். அப்படி அவர் திட்டுனாலும், அவர் திட்டும்போது வேலை சரியாக செய்யலைன்னா திட்டுறது வேற. சரி, ஒரு கோவத்திலேயே கூட கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட திட்டிடுறார், அவருக்கு பாவம் வந்துடும். பாரு, இப்படியெல்லாம் இந்த ஆள் பேசுகிறானே, இவன் நல்லா இருக்கானே அப்படின்னு அந்த அக்கௌண்டன்ட் நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நம்மளை ஒரு நாள் சரியாக தானே நம்ம செய்கிறோம், இருந்தாலும் நம்மளை பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சா கூட பாவம் அப்படின்றது சின்ன பர்சன்ட். அதுக்கு ஏதாவது அவருக்கு வந்து ஒரு சின்ன கஷ்டத்தை கொடுப்பார். அன்னைக்கு அவர் சாப்பிட்டது ஃபுட்டு ஏதாவது செரிக்காமல் போய் அவர் கொஞ்சம் கஷ்டப்படலாம் அவரை திட்டுனதுக்காக. ஆனாலும் இவ்வளோ சுற்றி புண்ணியங்களை சேர்த்து வைக்கிறாரு இல்லையா? அதனால் அவர் மிக சிறப்பாகவே வாழ்வார். ஓகேங்களா? அதே போல் அவரோட குழந்தைங்க, நான் இவ்வளோ புண்ணியம் இவர் சம்பாரிச்சு வச்சுட்டாரு,
இல்லையா? அதனால அவங்க குழந்தைங்க நல்லா இருப்பாங்க, அவங்க பேரம்பேத்திகள் நல்லா இருப்பாங்க, அதுக்கடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன் நல்லா இருக்கும். ஓகேங்களா? அது மாதிரி தன்னுடைய ஒரே ஒரு அறிவின் காரணமாக, புரியுதுங்களா? தன்னுடைய அறிவை வச்சு அவர் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறார். அந்த சாம்ராஜ்யத்தில் அவருக்கே தெரியாம பல பேர் நன்மை அடைகிறாங்க. அந்த நன்மை நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனா பிரபஞ்சத்துக்கு தெரியும். பிரபஞ்சத்துக்கு அது புரியுது. புரிஞ்சதுங்களா? இந்த ஆள் இருந்தனால தான் இது நடந்துச்சு, அப்போ அவனை நம்ம நல்லா வச்சிருக்கணும்னு சொல்லி பிரபஞ்சம் அவருக்கு அள்ளி 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 கொடுக்குது. அவர் நல்லா இருக்கார். ஓகேங்களா? அம்பானி அவர்களை வச்சு தான் நம்ம இந்த விஷயத்த நான் உங்களுக்கு விளக்குனேன். சரி, இவர் பெரிய ஆள், இவர் இந்தியாவுடைய முதல் பணக்காரர். அவர்னால இவ்வளோ இப்படியெல்லாம் பண்ண முடியும், அதனால அவருக்கு புண்ணியங்கள் கிடைக்குது. அவர் நல்லா இருக்காரு. சரி, அப்படியெல்லாம் இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக இருக்காங்கங்க. ஒரே ஒரு கம்பெனி தான் வச்சுருக்காங்க. அவங்க ஒரு அந்த கோயம்புத்தூருக்குள்ளேயே இருக்காங்க. கோயம்புத்தூரில் கூட பணக்கார லிஸ்ட்டில் அவங்க வரல. சாதாரண சின்ன கம்பெனி தான் வச்சுருக்காங்க. அவங்களும் எல்லாத்தையும் அவங்க கொள்ளை அடிக்கிறாங்க. கம்பெனியில் நிறையா பேர்த்து கொத்தடிமை மாதிரி வச்சு வேலை வாங்குறாங்க. ஆனாலும் அவங்களாம் நல்லா இருக்காங்களே, எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதை நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.